பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இன்றும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் உங்களோடு பேசுவது, உங்களோடு இணைந்து ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். இயேசு எல்லாவற்றையும் விட உங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் அவரோடு நடக்க உங்களை அர்ப்பணிச்சு தினமும் நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, வசனத்தை கவனிக்கிறீங்க. அதனால் உங்கள் நிமித்தம் ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. இன்றைக்கு கூட ஒரு வசனத்தை நான் சொல்லட்டுமா? 105 சங்கீதம் 4 ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நம்ம நாட வேண்டுமா? கர்த்தர் வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அப்படி சொல்ல, நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. உங்கள் பிரச்சனை தேவையெல்லாம் அவருக்கு முன்னால் ஒன்றுமில்லை, நத்தி. அவருடைய ஐஸ்வர்யம் உங்களுடைய தேவைகளை சந்திக்க போதுமானது. அவருடைய வல்லமை உங்களை குணமாக்க போதுமானது. அவர் வல்லமை உள்ள தேவன். ஆனால் அதை நம்ம நாடணுமா? ஆண்டோடைய வல்லமை எனக்கு வேணும் அப்படின்னு நாடணுமா? அதை எப்படிங்க பெற்றுக்கொள்ள முடியும்? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்கள் மேலே வரும்போது வல்லமை பெற்றுக்கொள்ளுவீர்கள். You shall receive the power. நம்ம வல்லமை பெற்றுக்கொள்வோம். அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ள உங்களை பலப்படுத்திக் கொள்ளணும். பரிசுத்த ஆவினாலே நிறைந்திருக்கணும். அப்போ கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் நீங்கள் பலமுள்ளவளாயிருப்பீங்க. அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடணுமா? பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடணும். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும், ஜெபிக்கணும். அவருடைய வசனத்துக்காக நம்ம காத்திருந்து கேட்கணும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி கர்த்தரிலும் அவருடைய வல்லமையில பலன் அடைஞ்சிட்டீங்கன்னா ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை செய்ய முடியும். அப்படியே ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எங்களுக்கு முக்கியம், உம்முடைய வல்லமை எங்களுக்கு அவசியம். தேவரீர் உம்முடைய சத்துவத்தின் வல்லமையினால் எங்களை பலப்படுத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் பலப்படுத்தி அவங்களை தைரியப்படுத்தி சந்தோஷப்படுத்துவீராக. தகப்பனே, நீரப்படி உம்முடைய சமூகத்தை நாடுகிற பிள்ளைகளுக்கு உம்மை வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென், ஆமென்.